முடியுமா? போக மாட்டா பயந்து முதல்ல பொம்பளை தனியா போகணும். அங்க இறங்கினோன்னு வெளியில போனோன்னு கம்பி வந்துட்டாங்க, வீட்டுக்கார வந்துட்டா. வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பயந்தேன் முடியாதவங்கன்னு அப்படியே முடியாது தெரிஞ்சது. அந்த அங்கனே படிச்சுட்டு உடனே காப்பி என்னை பார்த்த உடனே காப்பி வாங்கிட்டுட்டா. குடிங்க முதல்ல அப்படின்னு சொல்லி சூடா கொஞ்சம் குடிங்கன்னு சொல்லி குடிக்க சொல்லி கார்ல ஏத்தி கொண்டு போயிட்டா வீட்டுக்கு. அங்கே குளிருமா? ரொம்ப குளிர்லாம் இல்லை, போய்தான். போய் இறங்கினோடனே எல்லாரும் தேவி பிருந்தா எல்லாம் மாமனார் மாமியார் வேது வெண்பா எல்லாரும் ரூம் எடுத்து தங்கிட்டா. வியட்நாம்ல போய் பெரிய ரூம் 2 ரூம் எடுத்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு 10 நாள் தங்குறதுக்கு தங்கிக்கிட்டு இருக்கிறா. நான் போன உடனே எல்லாம் பிறுக்கு முடிக்குது. அவங்க வந்து திட்ட போறாங்க, இவ்வளவு நேரம் லேட் ஆயிடுச்சேன்னு பிருந்தாவெல்லாம் வெளியில வரல, அங்கேயும் எட்டி பாக்குது. என்னை கொல்ல போறா, நம்ம டிக்கெட் போட்டோம் அப்படின்னு சொல்லி போய் இறங்கினோடனே அந்த வேது வெண்பாவும் முடியாது இப்படி தூக்கணுன்னே எனக்கு வழியெல்லாம் போயிடுச்சு. அது துருட்டுல பார்த்துட்டு இருந்ததா பெருசா வளர்ந்துருச்சு. முட்டி இடுப்புக்கு அதுக்கு பிறந்த முடியும் இறக்கல, இடுப்புக்கு இருக்கும் முடி. போனோடனே தூக்கி அதை விளையாட்டு சாமான்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். இந்த அலுமினியத்துல விற்கும்ல சொப்பு சாமான், அந்த விளையாட்டு சாமான், ஆமா அதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். வேற ஒண்ணு வாங்கிட்டு போல. அப்புறம் அது நல்லா குருவி போட்டு உட்காந்துருந்துச்சு. வெண்பா வா வெண்பா, உனக்கு மல்லிகைப்பூ கொண்டாந்து மறுபடியும் அந்த பூவை வச்சு தூக்கி முத்த கொஞ்சோன்னு ஐயா அப்பதான் வந்துடுறாங்க. அங்கிட்டு உட்காந்துக்கிட்டு எவ்வளவு பாசமா போகுதுங்க, தூக்குறாங்க பத்தியா அவங்க தேவலி அப்படின்னா அந்த அண்ணன். அவங்க நல்ல பாசம் பிள்ளைய மேல கொஞ்சம் விளையாடுவா பாத்துக்க. சரி இந்த பிள்ளை செல்ல பிள்ளை ரெண்டும், எங்களுக்கும் செல்ல பிள்ளை அவங்களுக்கும் செல்ல பிள்ளை. அப்புறம் மறுபடியும் பூ வச்சோன்னா அது அப்படித்தான் திரும்பிச்சு. வெளியே பார்த்தோம் வீட்டுல பூத்து நான் கட்டி கொண்டே வச்சு பிள்ளைக்கு வச்சு உடனே வீடியோ எடுத்துருச்சு. இந்த இப்படிதான் விளையாட்டு சாமான் சொப்பு சாமான் அந்த வீடியோட இருக்கு ஃபேஸ்புக்ல எல்லாம் கூட போட்டு விட்டுருக்குறேன். அது என்ன பண்ணுச்சு, விளையாட்டு சாமான் வச்சுக்கிட்டு சமையல் பண்ணி வேகமா சமைக்குது. அரிசி குண்டா நல்லா இருந்தா, சோறு வைக்கிற குண்டா நல்லா இருந்தா நல்லா இருக்காப்பா. அண்ணன் கூட எல்லாம் நல்லா இருக்கும். வாட்சி எல்லாம் ஆகிடுவோம். எப்படிதான் இது பிரச்சனை சார்ஜ் எல்லாம் போட்டு கொண்டாந்துட்டேன். பதுக்கிடுவோம் நாங்க. என்ன சமைக்கிறீங்க வெண்பா? தோசை நான் பண்ண போறோம். தோசை பண்ணேடா. டாப்ஸ்ல நீங்க போடுங்க, எல்லாரும் போடுங்க. எடுத்துட்டு வந்தவங்க எல்லாம் போடுங்க. அப்புறம் என்ன எடுத்துக்கலாம். மணி குழிப்பணியாரம் தாக்கியாக்கி பண்றது. தாக்கியாக்கி கல் அது. இதெல்லாம் என்னது வெண்பா? என்னது இதெல்லாம்? இந்த ரெண்டு தோசை கரண்டி இங்க இருக்குடா. வெண்பா விட வேது நல்ல ஆர்வமா விளையாடுறாங்க. வேது நீ கண்ணாடி வெண்பா விட வேது ஆர்வமா இருக்கானே. வேது அதே சுத்த கூடாதுடா. அது சுத்தமா தெரியுது. பாத்துருச்சு, கண்ணாடியில பாக்கலையான்னு கேக்குறாங்க. பார்த்துட்டு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை பார்த்துட்டு சோத்து கரண்டி சாதம்ன்றது. வெண்பா கொஞ்ச நேரம் பூ வச்சுட்டு கழட்டி வை, நாளைக்கு கோயிலுக்கு வச்சுக்கலாம்ல. கழட்டி வை. சொல்லாம கழட்டி. உங்களுக்கு ஆகுமா எல்லாம்? நீ லாட்ஸ் ஆஃப் டீடைல்ஸ் போட்டுருக்காங்க. ஒழுங்கா சுடுகஞ்சியே சாப்பிடுங்க போயிட்டு. அம்மா இது பாருங்க. அவ்வளவு ஒரு ஆசை அந்த பிள்ளைகளுக்கு. அப்படி விளையாண்டு முடிச்சுட்டு 3 நாள் இருக்கு கல்யாணம். தேவி குழந்தைங்களுக்கு கல்யாணம். பொண்ணு வீட்டுக்கு போகணும்ல. எது வியட்நாம்ல போய் பொண்ணு பார்த்துருக்காளே, பொண்ணுன்னு அது அதுக்கு எந்த பொண்ணா பார்த்து பிடிச்சிருக்கு. அதனால நல்ல பொண்ணா தங்க சில மாதிரி. நம்ம ஊர்ல எல்லாம் பொண்ணு காக்காச்சி காட்சிமா இருக்குங்க. நம்ம போய் பார்த்தோம்னா அசந்துட்டு அந்த பொண்ணு அழகா அழகு போல சிட்டு போல
சிம்ரன் மாதிரி இடுப்பு, நல்ல வெள்ளை கலர் மாவு மாதிரி, மைதா மாவு பிணைஞ்சு வச்ச மாதிரி, அவ்வளவு அழகான பொண்ணு அது. அது வந்து நல்லா படிச்சு ப்ரொஃபஸராக இது இருக்குன்னு சொன்னாங்க. பேர் என்ன? அது பாங்கோவா பேர்ல நான் பவுனுன்னு சொல்றது. பவுனு நம்ம ஊரு பவுன் ஆக்கிட்டீங்க. பவுனுன்னு சொல்றது பாங்கு தான் போல என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு வாக்கிலே வருது இல்லையே. அப்புறம் கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி அதுக்குள்ளே சுற்றி பார்க்க போனா அவத்துக்கா நம்ம ஊர் கல்யாணம் மாதிரியே பண்ணாலோ இங்க. ஆமா, கோயில்ல வச்சு, ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல வச்சு தாலியெல்லாம் கட்டி ஒரு அந்த பொண்ணுக்கு அக்கா, அவங்க அக்கா வீட்டுக்காரரு, அவங்க அப்பா, பொண்ணுக்கு அம்மா இல்லையா, அவங்க சொன்ன. அப்புறம் நான் சுத்தி பார்க்க போனாங்க. வாங்க வாங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு மூச்சு சுத்தமா விட முடியல, சுத்தமா அடைச்சிருச்சு. சளி புடிச்சுக்கிட்டு காய்ச்சல் வந்து அங்கேயும் அவங்களுக்கெல்லாம் காய்ச்சலாம். என்ன காய்ச்சல், கொரோனா காய்ச்சலா என்ன காய்ச்சலே தெரியல, எல்லாருக்கும் முடியல. எனக்கு இங்க இருந்து போகையிலே முடியல, வெட்டில படுத்து அழுத்தேன், ஒண்ணுமே முடியல, சாப்பிட முடியல. ஊரை கூட சுத்தி பார்க்கல, நான் வரலேன்ட்டேன். அப்புறம் போனாங்க. அப்புறம் வாங்க ஒண்ணு பண்ணாத வாங்க, இந்த பிருந்தா இருக்கேன் வாங்க வாங்கன்னு சொல்லி இழுத்து கொண்டு போயிடுச்சு. போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். என்ன பார்த்தோம், சும்மா கடையெல்லாம் போய் பார்த்து இந்த பாசி ஊசி விற்கிறதெல்லாம் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி இருக்குமா இல்ல வெளிநாடு மாதிரிதான் இருக்கா? நம்ம ஊரை வெளிநாடு தானே, அங்கே இருந்து பார்த்தா என்ன வெளிநாட்டுக்கு என்ன ரொம்ப அமைச்சிருக்கு. இங்க ஆளுங்க வெள்ளையா இருப்பாங்க, இங்க நம்ம தமிழ் கலர்ல இருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம ஊர் சாப்பாடு அதெல்லாம் அங்கேயே கிடைக்காது. 5 கலர்ல சோறு உருட்டி வச்சிருந்தாங்க ஒரு கடையில. உருட்டி வச்சிருக்காங்களா? சிக்கி ரைஸ் அதுக்கு பேரு. கவுனி அரிசி, கேசரி பவுடர் போட்டுருந்துச்சு, கவுனி அரிசி இருந்துச்சு, ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு, வெள்ளை கலர்ல இருந்துச்சு, பச்சை கலர்ல இருந்துச்சு. இப்படி உருட்டி உருட்டி குமிச்சு குமிச்சு வச்சிருந்தாங்க தள்ளு வண்டியில. இது என்னப்பா அது கலர் கலரா இருக்கு, சிக்கி ரைஸ் அதுக்கு பேரு. அதை பிச்சு பிச்சு தருவாங்களோ, அதை உருட்டி குச்சியில வச்சு வச்சு திங்கிறாங்க. இதுக்குள்ளே நினைச்சு கொலையா அந்த நட்டை ஊமச்சி எல்லாம் போட்டு ஒரு சூப் மாதிரி வச்சுக்கிட்டு இதை இப்படி குச்சியில வச்சு அப்படி வச்சுட்டு அப்படியே திங்கிறாங்க. இந்த சின்சான் திம்பா ஒரு இந்த கார்ட்டூன் வீடியோல. அப்புறம் அந்த நத்தையை எடுத்துக்கிட்டு இப்படி அந்த குச்சியை வச்சுக்கிட்டு ஸ்பூனு திம்பாங்க நத்தைய. அப்புறம் ஓட்டை போடுவாங்க, இப்படி உறிஞ்சுவாங்க ஓட்டை. எனக்கு அதெல்லாம் பார்த்தா ஊர்ல வயக்காட்டுல ஊமச்சி உறிஞ்சினாங்க தான் வந்துருச்சு. எல்லாம் நண்டு, நத்தை, ரத்தம், மாடு, ஆடு, என்னென்ன இருக்கோ சாப்பிட்ற ஐட்டம் எல்லாத்தையும் வேக வச்சு அதுல இலை, தலை, கீரையெல்லாம் ஒன்னா போட்டு வேக வச்சு சூப்பை ஊற்றி ஒரு பவுல் ஃபுல்லா கொண்டாந்து அதே சாப்பாடு கொண்டாந்து வைப்பாங்க. வச்சு குச்சி வச்சுக்கணும். அந்த ரத்தம் சொல்லி கட்டி கட்டியா கிடக்கும், அது என்ன ரத்தம்னே தெரியாது, நல்லா வெந்து போய் கிடக்கும். அதை எடுத்துக்கணும் தும்பாக, ஈரல் கிடக்கும் தும்பாக. என்ன அப்படின்னா எல்லாம் கலந்ததுனாங்க. ஐயோ சாமி எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஏன்னா வெள்ளைச்சோறு இருந்தா கொடுங்க. என்ன வீட்டுல நான் ரசம் வச்சு சோறு வச்சு வச்சுட்டு போயிட்டேன். அங்கேயே போய் சோறு இதுதான் கொடுத்தாங்க. இங்க கல்யாணத்திலே அப்படித்தான் சூடா டேபிள் போட்டு கல்யாணம்னா அப்படி பண்ணாங்க ஐயா. அவங்க தனியா ரிசப்ஷன் வச்சாங்க. பார்த்தா வெள்ளை வெள்ளையா பொம்மையா இருக்கிறாங்க. அப்படி பேரும் நம்ம கரைகையான கருவாச்சிய மாதிரி இருக்கோம். நம்ம நாங்க போனவங்க எல்லாம் அந்த தேவி மக மட்டும் வெள்ளையா தெரிஞ்சுச்சு. அப்புறம் எல்லாம் புடவையில கட்டிக்கணுங்க. நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போயில பட்டு புடவை கட்டிக்கிட்டு போனா அவங்க எல்லாம் நல்ல கவுன் மாதிரி போட்டு சிக்கு 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 சிக்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்க இந்த தொம்பரம் மாதிரி போய் நின்னோம். ரிசப்ஷன் போயில அவங்கள மாதிரி கொஞ்சம் இல்ல கொஞ்சம் போட்டுக்கிட்டு போனோம். கவுன் மாட்டிட்டீங்க? கவுன் இல்ல, பேண்ட் போட்டு மேல போட்டுக்கிட்டு போனோம். போய் அங்க போய் பார்த்தா ஒரு 25-30 டேபிள் இருக்கும். ரவுண்டா அழகா வெள்ளை துணி போட்டு டெக்கரேஷன் பயங்கரமா இருந்துச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. அதை விட சூப்பரா இருந்துச்சு. பெரிய அம்பானி கல்யாணம் மாதிரின்னு வச்சுக்கவே. அந்த சோர்நேகம் அப்படித்தான் நின்றாங்க அந்த ஊர்ல. பண்ணி பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளையும் அங்க மேடையில நிக்கிறாங்க. எனக்கு அடையாளம் தெரியல 2 பேரையும். காலையில தாலி கட்டும் போது ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்போ ஒரு மாதிரி இருக்காங்க. அது அப்படியே பொம்மை மாதிரியே அப்படியே நிக்காது அந்த பவுனு. அது பேரு தெரியலையா,
கேட்டு சொல்றேன். அவ்வளவு அழகா இருந்துச்சு பொண்ணு, மாப்பிள்ளையும் சூப்பர். பார்த்தா அப்படித்தான் இருந்துச்சு பாத்துக்க. பார்த்துட்டு அப்புறம் டேபிள்ல நல்ல நெருப்பு சூடு மாதிரி கீழே ஏதோ கீட்டு வச்சு சுட சுட ஆவி பறக்க கொண்டாந்து எல்லா டேபிள்லயும் வைக்கிறேன். சூப்பு தானே எல்லா ஐட்டமும், இறா, நண்டு, சிக்கனு, நூடுல்ஸ், சோறு, தயிர் சோறு, எதை திங்கிறது எதை விடுறதுனே தெரியாது. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு கேரட்டு, வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு சேலடா அது இருந்துச்சு. நல்லா இருக்கு. இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு, இதை மட்டும் எடுத்து ஒன்று கடிச்சு தின்னுக்கிட்டு இருந்தேன். இவெல்லாம் சாப்பிட்டு கூப்பிட்டு சூப்பர்லாம் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தேவி நல்லா இருக்கானே சூப்பர் அப்படின்னுச்சு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு வாங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பொண்ணு மாப்பிள்ளைய அங்கே போயிட்டா, வீட்டுக்கு வரல. அவங்க கூட்டிகிட்டு போயிட்டா, வீட்டுக்கு வந்துட்டான். வந்தோடனே எனக்கு பசி தாங்க முடியல. சோறு வச்சு ரசம் வச்சுட்டு போனோன்னா வந்தோடனே சோத்தை போட்டு சாப்பிட்டா எல்லாருக்கும் சோறு வேணும்ட்டாங்க. சூப்பு குடிச்ச உடனே பசி வந்துருச்சு. அப்படி போயிருக்கோம். அப்புறம் மறுபடியும் இப்படி குக்கரில் சோத்தை போட்டு வடிச்சு அந்த ரசத்தை வச்சு எல்லாரும் சாப்பிட்டோம். கல்யாணக்கார வீட்டுக்கு போயிட்டு வந்து வீட்டில் ரசம் சோறு சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி வியட்நாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். இப்படி இருக்கு. அப்புறம் எத்தனை நாள் சென்று வந்தீங்க? 10 நாள் சென்று வந்தேன். 10 நாள் எதுவும் முடியல எனக்கு. ஒரு 4-5 இடம் சுத்தி பார்க்க கூட்டி போனாங்க. சுத்தி பார்க்க கூட்டி போனா வல்ல 3 நாள் கடந்து முடியல. வாங்க இங்க என்ன ஸ்பெஷல் வியட்நாம்ல? என்ன இளநீ, நல்ல இளநீ கிடைக்குது. ஒரு போட்ல கூட்டி போனாங்க. ஒரு இடத்துல போய் கடலுக்குள்ள பெரிய போட்ல போனோம். அந்த இதெல்லாம் போட்டு மாட்டி கீழே விழுந்துட்டா எந்திரிச்சு வர்றது மிதக்கிற மாதிரி. அது யாரு போட்டதோ போட்டா அழுக்கு. நான் போட மாட்டேன். அதெல்லாம் பார்க்க முடியுமா? இங்க என்னமா அவங்க கண்டிஷனா போடணும்ட்டாங்க. போட்டு ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. போட்டுக்கிட்டு போட்டுல அப்படியே ஒரு 10 நிமிஷம் அந்த கடலை சுத்தி வந்தாங்க. கடல்ல அலையெல்லாம் வரல. அப்புறமே இறங்கி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாங்க. அங்கேயும் நண்டு, இறா இதெல்லாம் இருந்துச்சு. அங்கேயும் சூப்பு, ஏதோ ஒரு ரசம் மாதிரி ஒன்று காய்கறி சூப்பு இருந்துச்சு. அதுவும் இந்த வெங்காயம், கேரட்டை தெரிஞ்சுங்கன்னா சரியான சாப்பாடே இல்லை எனக்கு இங்கே போய். அப்புறம் வந்தோடனே இளநீ வாங்கிட்டு இருந்துச்சு. தேவி குழந்தைங்க கார்த்திகிட்டு சொன்னீங்க, எனக்கு ஒரு இளநீ வாங்கிட்டாங்க. தண்டி அப்படியே தோண்டி எடுத்து கப்புல போட்டு ஸ்டாவ போட்டு வள்ளு வள்ளு வள்ளுன்னு தோசை மாதிரி ஒரு இளநீ தண்ணியை குடிச்சு தின்னோம்னா ஒரு பிள்ளாய். அப்படி இருக்கு இளநீ. அருமையா இருக்கு அந்த ஊர்ல இளநீ. விட்டுச்சு நிமிஷத்துல மூச்சு வாங்கிருச்சு. நம்மளுக்கே இங்க அடைக்குது. வேற பசியில குடிச்சு விட்டு மூச்சு வாங்கிருச்சு. மறுபடி பப்பா அடிச்சுக்கிட்டு அவங்களோடய சுத்தி அவ என்னமோ சுரங்கமெல்லாம் போனாங்க, உள்ள போனாங்க, வந்தாங்க. என்னால் நடக்க முடியல, பேசாம உட்காந்துட்டேன். சுத்திட்டு வந்தாங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். மறுநாள் போனாங்க. வான்னு கூப்பிட்டா. ஐயோ நான் வரலையே, பொங்கலே அப்படி. அட வாங்க காட்டில் வந்து படுக்கலாம் வாங்கன்னு சொல்லி இந்த பிருந்தா குட்டி போயிடுச்சு. மறுபடி போய் சுத்திட்டு அது என்னமோ கைப்பொருள் ஏதோ பண்றது, அந்த ஊர் பொருள் அந்த பொம்மைக்கு அது செய்யறது. அந்த அங்கே வந்து நம்ம ஊர்ல முதல்ல சண்டை, காந்தி தாத்தா இருக்கையில சண்டை வந்து போர் வந்து சுதந்திரம் அடைஞ்சுல, அந்த மாதிரி அந்த ஊர்ல சண்டை வந்துதான். அதுல ஒரே ஒரு பொம்பளை ஆள் மட்டும் இன்னும் மிச்சம் இருக்கு. அதுக்கு 2 கையும் இல்ல, காலும் இல்ல. அந்த குண்டுல அடிபட்டு அது உட்காந்து அந்த முழங்கையாலே அப்படி பொம்மை செய்யுது உட்காந்து. அதை பார்க்க குட்டி போய் சொன்னாங்க, இந்த மாதிரி அதுல அடி மட்டும்தான் மிச்சம். அந்த சண்டை நடக்கும்போது அந்த இடம் குட்டி வந்தாங்க. போய் சுத்தி பார்த்துக்கிட்டு அப்படியெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். சேர்ந்து அப்புறம் ஊருக்கு வந்தீங்கன்னா இப்படி வியட்நாம் கல்யாணத்துக்கு போயிட்டு இப்படி சுத்திட்டு வந்தான். இதே வியட்நாம் கதை. என்ன கதை இருக்கு.